ஷூட்டிங் எடுத்துட்டீங்கல்ல, அன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து அந்த பாலத்தை திறந்து வச்சாரு. எல்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு போய் பெரிய அளவுல மரியாதை பண்ணாங்க. நீங்க யாரு எப்ப கோயம்புத்தூர் போனாலும் அந்த மியூசியத்தை போய் பார்த்துருங்க. அப்புறம் ஒவ்வொரு படத்துலயும் வந்து அதாவது ஒரு மேல் ஆக்டருக்கு வந்து கெட்டப் போடுறது ஈஸி இல்லையாங்க மேடே? நம்ம தாடி வைக்கலாம், தாடி எடுக்கலாம், இது விக் அப்படி. பட் ஒரு லேடி ஆர்டிஸ்ட், அது எஸ்பெஷலி ஹீரோயினா இருந்துட்டு படத்துக்கு படம் ஒரு வேற மாதிரி கேரக்டர் பண்றது ரொம்ப கஷ்டம். அது துஷாரா விஜயன் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நான் முதல்ல இருந்து பாக்குறேன். இப்ப அவங்களோட இன்னொரு படம் நடிக்கிறேன். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கேரக்டருக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க மேடை நீங்க பாருங்க, ரங்கநாயகி வேற, அது வேற. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் விஜய் முருகன் அவங்க எல்லாம் நம்ம அதாவது பாகுபலி அடிக்கல பிரபாஸ் சொல்லுவாரு, அந்த ப்ரொடியூசருக்கு வந்து வேடிக்கை பட்டிருப்பாங்க. பாருங்க சார், வேற யாரோ படம் எடுக்கிற மாதிரி ஜாலியா வந்து நிக்கிறாங்க சார், எல்லா செலவு அவ்வளவு செலவாயிட்டு இருக்குது. அவர் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து யாரோ படம் எடுக்கிறாங்கப்பா, ரொம்ப செலவு பண்ணிடல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா வேற யாரோ எக்கச்சக்கமா செலவு பண்ணி எடுத்து இவங்க வந்து ஜாலியா வேடிக்கை போட்டு நல்லா மாட்டினாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஆனா இந்த படம் வந்து உலகம் பூரா பெரிய அளவுல ஒரு சாதனை பண்ணுங்க. ஏன்னா வந்து அவருக்கு ஈடி நாயுடு சாரை வந்து நம்ம சும்மா கோயம்புத்தூர்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க, இந்தியாக்காரங்க சுருக்கவே முடியாது. அவர் வந்து எடிசன் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்காங்க. நம்ம எப்போதுமே வெளிநாட்டுக்காரங்களை அதிகமா புகழ்வோம். அப்கோர்ஸ் சினிமாங்கிறது எடிசன் கண்டுபிடிச்சதுதான். நான் வந்து சிகாகோல இருந்து நயாகரா ஃபால்ஸுக்கு போற வழியில ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு சின்ன கிராமம், அதுதான் வந்து எடிசன் பிறந்த கிராமம். போர்டு வச்சிருந்தது. எனக்கு ரொம்ப விஞ்ஞானிகளை மதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஒன்னு அந்த கிராமத்துக்குள்ள போனா அவருடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் வச்சுக்கிறாங்க, எடிசனுடைய கண்டுபிடிப்புகள்லாம். அதை பார்த்துட்டு நம்ம ஜிடி நாயுடு சார் மியூசியத்தை வந்து ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினாரு. இது வந்து அதை தாண்டின விஷயம். உண்மையில சொல்றேன், நம்ம எல்லாரும் காலரை தூக்கி விட்டுக்கலாம். அதை தாண்டின விஷயம். அத வந்து நம்ம மேடி அவர் எடுத்து நடிச்ச விதம் என்ன, நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 25 வயசுல ஆரம்பிச்சிருமா கதை, ஆரம்பிச்சு அவருடைய டெத்து வரைக்கும் போகுது. எல்லாமே வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு பயோபிக்கை வந்து கிருஷ்ணா மாதிரி டைரக்டர்னால தான் அதை டிசைன் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதை சொல்லி அந்த குடும்பத்துல அப்ரூவல் வாங்கி. எனக்கு இதுல வந்து ராமையா பிள்ளைன்னு ஒரு கேரக்டர். நான் கேரவானில் உட்காந்துருக்கிறேன். என்கிட்ட அஸ்வின் வந்து சொன்னாரு, சார் ராமையா பிள்ளை ஃபேமிலி உங்களை பார்க்க வந்துருக்குறாங்க, அவர் பேரன் வந்திருக்காருன்னு. நான் பேரன்னா நானா நினைச்சிட்டு ஒரு 10 வயசு போய் ஆஃப் பேண்ட் போட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு. வெளியில வந்து பார்த்தா அவரு கிட்டத்தட்ட 50 வயசாச்சு, 65 வயசு 70 வயசு இருக்கும். அவர் வந்து சார் நான் தான் ராமையா பிள்ளையுடைய பேர அப்படின்னு. அதான் என்னுடைய அந்த கேரக்டர் ராமையா பிள்ளைன்னு. அப்புறம் அவரு சொல்றாரு, சார் ராமையா பிள்ளை வந்து உங்க பெரியப்பா கிட்ட கணக்கு பிள்ளையா இருந்தார் சார், அவரு தான் சார் ஜிடி நாயுடு சார்